அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாம் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. நாம் ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் எது தப்பு தெரியுமா? நம்ம நினைச்சது நம்மளுக்கு உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அன்ரியலிஸ்டிக், அதாவது நடக்க இயலாத ஒரு டைம் லைன், இதுக்குள்ள இந்த டேட்டுக்குள்ளார இப்போக்குள்ள இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் அதை ஃபோர்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அது இயற்கையாக அது நடக்கிறதுக்கு தேவையான டைமை நம்ம கொடுக்காம அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதுதான் தப்பு. இது ரொம்ப பெரிய தப்பு. நடக்காது. நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத நிறைய விஷயங்களை நாம் இது நடக்கும் அப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நாம் முயற்சி பண்ணுறப்போ அதை நம்மளால் செய்யவே முடியாது. அதனால் விரக்தி தான் ஏற்படும். இயற்கையாக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும், இதெல்லாம் காரணமாக இருக்கும்னு அப்படி இருக்கிறப்போ அந்த இயற்கை காரணங்கள்லாம் ஒன்று கூடி வர்ற வரைக்கும் நாம் அதை வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டுட்டு எனக்கு உடனே நடக்கணும் உடனே நடக்கணும்னு நாமளும் விரக்தி அடைஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகி கஷ்டப்படுறதுல எந்த அர்த்தமுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு நேச்சுரல் டைம் இருக்குது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அது செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. நாம் சாப்பிட்டோம் உடனே அது செரிக்கணும், ஒரு 10 நிமிஷத்தில் செரிக்கணும்னா அப்படி எந்த ஃபுட்டுமே கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்கு, ஒரு மருந்து சாப்பிட்றோம், அந்த மருந்து சாப்பிட்டோன்னே அடுத்த நாளே நம்ம நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு நேச்சுரலான ஒர்க்கிங் ப்ராசஸ் இருக்குது. அது செயல்பாடு, அது எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படணும். அப்போ தான் அது சரியான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். மாத்திரை போட்ட உடனே நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் உடம்பு சரியாயிடணும், கிளியர் ஆகிடணும் அப்படின்னு நினைப்போம். அது எப்படி நடக்கும்? அப்படி நடந்ததுன்னா அது இயற்கைக்கு எகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நம்மளுக்கு எகெயின் உடலுக்கு உபாதைகளை தான் ஏற்படுத்தும். எப்பயுமே நாம் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம்னா அதை ஆசைப்பட்டுட்டு அதுக்கு தேவையான இயற்கையான டைமை நம்ம அதுக்கு கொடுக்க பழகணும். அப்படி பழகிறப்போ அது இயற்கையாக நடக்கிறப்போ அதோட ஆனந்தமே வேற லெவலில் இருக்கும். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.